கடகராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகளை வைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானின் சஞ்சாரம் ஒரு நன்மையான அமைப்பு. உங்களுடைய 12ஆம் இடமான முதலீட்டு ஸ்தானம் அல்லது விரயஸ்தானம் எப்படி வேணாலும் சொல்லலாம், அந்த ஸ்தானத்துல குரு பகவான் இருப்பது உங்களுக்கு சுப செலவுகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு. கடகராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருட காலமாக குரு உங்களுடைய 12ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது சுப காரியங்களுக்காக ஒரு 90% நீங்கள் செலவு செய்யக்கூடிய அமைப்பு. எண்ட் ஆஃப் த டே பணம் கையில இல்லாத ஒரு சூழல் தான். எவ்வளவு வந்தாலும் பணம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில செலவாகுது. அதே சமயத்துல உங்களுடைய 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் வருமானத்துக்கு கொஞ்சம் செக் வைக்கிறாரு. ஸோ அதனால கடந்த ஒரு வருஷ காலமா உங்களுக்கு கொஞ்சம் வருமானம்ங்கிற ஒரு விஷயமும் அவ்வளவு திருப்தியா இல்லாத ஒரு சூழல். கடகராசி கடகலக்ன நண்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம், டிசம்பர் 2026க்கு பிறகு நடக்கக்கூடிய ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு ஓரளவுக்கு உங்களுக்கு வருமானம் ஸ்மூத் ஆகிறது. அல்லது ரொம்ப நாளா வராம இருந்த ஒரு பெரிய அமௌண்ட் உங்களுக்கு பல்கா கூட உங்களுக்கு கலெக்ஷன் ஆகிறதுக்கு இந்த மாதிரியான அமைப்புகள் கூட கடகராசி கடகலக்ன நண்பர்களுக்கு இந்த வருடத்தின் இறுதியில் நடக்கும். கடகராசி கடகலக்ன நண்பர்களுடைய சகோதரி வழிகளில் அவ்வளவு திருப்தி இல்லாத ஒரு சூழல். சனியினுடைய பார்வை, 3ஆம் பார்வை, உங்களுடைய மூத்த சகோதரம் மற்றும் இளைய சகோதரம் 2 ஸ்தானத்திற்கும் சனியினுடைய பார்வை சகோதரிகளிடமிருந்து கிடைக்க வேண்டிய ஒரு நியாயமா கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கூட தடையாவதற்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. அதனால அவர்களோட கொஞ்சம் டீலிங் அல்லது நீங்கள் கொடுக்கல் வாங்கல் இதெல்லாமே சகோதரிகளிடம் கடகராசி கடகலக்ன நண்பர்கள் கொஞ்சம் அளவா செய்து கொள்வது நல்லது. சில கடகராசி கடகலக்ன நண்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற அமைப்புல சில பேருக்கு லாட்டரி அடிப்பது அல்லது திடீர் அதிர்ஷ்டம் லாட்டரி மட்டும் கிடையாது, வேற ஏதாவது வகைகள்ல நீங்களே எதிர்பார்க்காத ஒரு பண வரவு, அது உயில் சொத்தாகட்டும் அல்லது இன்சூரன்ஸ் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய பணமாகட்டும், ஏதோ ஒரு வகையில திடீர்னு ஒரு பண வரவு உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த பராபவ வருடத்தின் ஆரம்பத்திலேயே, இப்போ ஜூன் மாதத்துல நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி நடக்கக்கூடிய காலகட்டத்திலேயே அது வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. இப்போ உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கடகராசி கடகலக்ன நண்பர்களுக்கு இப்போ வேலை மாறலாமா அல்லது இருக்கிற வேலையில இருக்கிற கம்பெனிலேயே வேற ஒரு டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் கேட்கலாமா, அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் சம்பந்தமான சிந்தனைகள் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகபட்சம் இப்போ போயிட்டு இருக்கும். இது நீங்க ஜூன் மாதத்திற்கு முன்னாலேயே கேட்க வேண்டிய இடமாற்றங்கள், உங்களுடைய மேலதிகாரியிடம் ஏதாவது கேட்கணும்னா கூட அதை நீங்க ஜூன் மாதத்திற்கு முன்னாலே செய்வது நல்லது. ஜூன் மாதத்திற்கு பிறகு அவ்வளவு சாதகமாக இல்லாத ஒரு சூழல் உண்டு. ஓவராலா பார்க்கும் பொழுது கடகராசி கடகலக்ன நண்பர்களுக்கு இந்த வருடம் ஒரு மிதமான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த பராபவ வருடம் செயல்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு கடகராசி கடகலக்ன நண்பர்களுக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மனமார்ந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்து.